குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் விவசாயிகள் டில்லியை முற்றுகையிட்டு 2 கட்ட போராட்டத்தை நடத்தினர். போராடிய விவசாயிகளை ஏதோ அண்டை நாட்டு எல்லையில் போரில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்று டெல்லி எல்லையில் மோடி அரசு தனது கட்டுப்பாட்டில் உள்ள டில்லி காவல்துறை, துணை இராணுவப்படை மற்றும் ஹரியானா பாஜக அரசின் காவல்துறை ஆகியவற்றின் மூலம் விவசாயிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. 2 கட்ட போராட்டங்களில் மோடி அரசின் தாக்குதல் 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தனர். இந்நிலையில் எங்களது நண்பர்களை கொன்றுவிட்டு எதற்கு எங்கள் ஊரில் வாக்கு கேட்க வருகிறீர்கள் என விவசாயிகள் கேள்வி எழுப்பிய ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தரும் பாஜகவினரை விரட்டி எடுத்து வருகின்றனர். இதில் ஹரியானா மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களின் நிலைமை படுமோசமாக உள்ளது. சிர்சாவில் அசோக் தன்வர், அம்பலாவில் பாண்டோ கட்டாரியா, சோனிப்பட்டில் மோகன்லால் படோடி, ரோட்டாக்கில் அரவிந்த் சர்மா, மகேந்திரகாட்டில் தர்ம்பீர் சிங், குர்சத்ராவில் நவீன் ஜிண்டால் போன்ற பாஜக வேட்பாளர்களை விவசாயிகள் ஒன்று திரண்டு விரட்டி அடித்ததால் தங்களது பிரச்சாரம் மற்றும் பேரணிகளை ரத்து செய்து வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றனர். பாஜக கட்சியின் மூத்த தலைவரும் ஹரியானா முன்னாள் முதல்வருமான மனோகர் லால் கட்டார் மக்களவைத் தேர்தலில் கர்னூல் தொகுதியில் களமிறங்கியுள்ளார். இவர் பிரச்சாரம் செய்யும் இடங்களெல்லாம் விவசாயிகள் கருப்பு கொடியின் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் மனோகர்லால் கட்டார் பிரச்சார கூட்டங்களில் ரத்து செய்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 4 நாட்களாக அவர் தலைவராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள 10 மக்களவை தொகுதிகளுக்கும் 6வது கட்டத்தில் மே 25 அன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி ஹரியானாவில் மே 18 அன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். முன்னாள் முதல்வர் கட்டார் உட்பட பாஜக வேட்பாளர்கள் விவசாயிகளால் விரட்டடிக்கப்பட்டு வருவதால் பிரதமர் மோடியின் பிரச்சார கூட்டங்கள் நடைபெறுவது நிச்சயமற்றது என்ற பாஜக மேலிடம் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.